குடல் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு குடலை வேக போடணும். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலை உள்ளே போடலாம். இந்த குடல் குழம்பு கிராமத்துல எல்லாம் வைக்கிற ஸ்டைலில் தான் வைக்க போகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குடல் கொஞ்சம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு குடலை உள்ளே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். இப்போ குடல் வேகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அதிலே தண்ணி இருக்கும், அதிலே தண்ணி விட்டு வரும். அதனால் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சிடலாம். உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போது இதில் நம்ம லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போது இதை நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். வெந்துட்டு இருக்க டயத்தில் நம்ம அதுக்கு அரைச்சி ஊற்ற வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க க்ளீன் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்துலேயே நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கிறோம். முந்திரி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். உங்கள்கிட்ட கசகசா இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பொங்கலுக்கு வாங்கினது மீதம் இருந்தது, அதனால் நான் முந்திரி சேர்த்துக்கிட்டேன். 4 தக்காளி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதே சமயத்தில் இங்கே குடல் வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். வெந்திருக்கு, ஆனால் இன்னும் முழுசாக வேகலை, அரை வேக்காடாக தான் இருக்குது. நம்ம இன்னும் நல்லா வேக வச்சிடலாம். குடல் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா வரும். குடல் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதாவது ஆட்டுக்கறி மாதிரி கொஞ்சம் வேக லேட் ஆகும். ஆனால் இது டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது குடல் குழம்பு. நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு ஜாருக்கு மாற்றலாம். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கழுவி நம்ம அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச ஜாரோட தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக அரைச்சிக்கோங்க. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா 3 ஸ்பூன். இப்போது இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க.
இதை நம்ம அடுப்பில் வச்சு அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டியாக நிற்கும். அதனால தான் நம்ம முதையே இதெல்லாம் கரைச்சி வச்சுட்டு அப்புறமா ஊற்ற போகிறோம். இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை சேர்ந்து கலந்து விட்டுருங்க. இப்போது குடல் தேவையான அளவு வெந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். வேணும்னா உங்களுக்கு இது போதும். இல்லை கொஞ்சம் தண்ணியே வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்த போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். தாளிச்சதை இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை கிண்டி விட்டுடலாம். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குடல் குழம்பு மட்டும் இல்லைங்க, தலைக்கறிக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் நாட்டியம் ஆடட்டும்.